நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் இந்த மார்கழி மாதம் வந்துச்சு அப்படின்னா போதுங்க, அந்த மாதம் முழுக்க வந்து என்னுடைய பேக்கில் எக்ஸ்ட்ரா ஒரு ரஃப் நோட் இருக்குங்க. என்னோட பேக்கில் மட்டும் இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு ரஃப் நோட் இருக்காதுங்க, என்னுடைய கிளாஸில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸோட பேக்லேயுமே ஒரு எக்ஸ்ட்ரா ரஃப் நோட் இருக்குங்க. அது எதுக்காக அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கோலம் போட்டு பார்க்குறதுக்காக தாங்க. நாங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கமோ அப்போல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்ச குளத்தை என் நோட்டில் போட்டு கொடு, எனக்கு தெரிஞ்ச குளத்தை ஓ நோட்டில் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாருக்கும் என்னென்ன குளம்லாம் தெரியுமோ எல்லா குளத்தையுமே போட்டு பார்த்துப்போம். அப்போ டெய்லி மார்கழி மாதம் வீட்டு வாசலில் கோலம் போடுவணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதுதான் இல்லை, மற்ற பசங்களாம் எப்படின்னு தெரியல. பட் நான் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டு வாசலில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நான் கோலம் போட்டதே கிடையாதுங்க. கிளாஸில் கோலம் போடுறது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் வந்து நைட் டயத்தில் கோலம் போட்டு போட்டு பார்ப்பேன். எங்கள் அம்மா உடனே காலையில் எழுந்திரிச்சு என்னமோ சீக்கிரமாக கோலம் போட்டு கிழிக்கிற மாதிரி கோலம் போட்டு போட்டு பார்க்குற, நோட்டில் மட்டும்தான் போடுற அப்படிம்பாங்க. நிறைய கோலம் போடுவாங்க, நோட்டில் மட்டும்தான், வாசலில் இல்லை. போடணும்னு நினைப்பேன், பட் அதுக்குள்ளே எங்கள் அக்கா இல்லைனா எங்கள் அம்மா சீக்கிரமாக போட்டுருவாங்க. ஏன்னா நான் லேட்டாக தான் எழுந்திருப்பேன், அதனாலேயே என்னால் போடவே முடியாது. ஒவ்வொரு மார்கழி மாதமும் இந்த நினைப்பு எனக்கு எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஒரு நோட்டு ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சுட்டு மார்கழி மாதத்தில் அந்த நோட்டை வச்சு தான் கோலம் போடுவாங்களாம். அந்த நோட்டை வந்து என் தங்கச்சி இன்னும் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எனக்கும் ரொம்ப ஆசை வந்துடுச்சு, நானும் நிறைய கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன். பட் அந்த நோட்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அவிச்ச முட்டை, அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.